நாங்கள் அனைவரும் சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு வந்து சப்பாத்தி, ஆம்ரஸ் சீசன் போகிற வரைக்கும் நாங்கள் இதை விடுற மாதிரி இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் கொஞ்சம் கீ போட்டு நம்ம ஆம்ரஸில் முக்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் கீ தீர்ந்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ்ஜான்னு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் இருந்தால் தான் சாப்பிட வருவாங்களா? நிறைய பேர் கேள்வி தான். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெந்தயக்கீரை, அடுத்து என்ன வச்சுருக்கேன், இன்றைக்கி மசாலா தால் ஃப்ரை, நிறைய பருப்பும் தக்காளியும் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு நிறைய வந்து ஜீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயக்கீரை வந்து அடிக்கடி சேர்த்துக்கங்க. இந்த நான்வெஜ்ஜில் வந்து இந்த நம்ம வீட்டில் எதுவும் சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பெண் குழந்தைங்கன்னா கண்டிப்பாக வந்து சிக்கனை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதனால வந்து பிள்ளைங்க சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருந்தாலும் அதை கட் பண்ணிடுங்க. பின்ன அதுக்கப்புறம் சுட சுட சாதம். மாம்பழம் எனக்கு 2.5 கிலோ வாங்கிட்டு வந்ததுனால இங்கே ஒரு கிலோவுக்கு மேலே ஜூஸ் போட்டாச்சு. 1 கிலோ எடுத்து அங்கே வச்சாச்சு. இப்போவே எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார். பள்ளியில் பார்த்தா எப்படி இருக்கீங்க ஆண்டி, என்ன செய்றீங்கன்னு கேட்பாரு. பேசிகிட்டே இருப்போம். பேசிட்டு சாப்பிடவா, என்ன சாப்பாடு, நான் அப்படி சொல்லுவேன், நான்வெஜ் இருந்தால் வருவேன்னு. மட்டன் ஓகே, அதுக்காக நம்ம சிலவங்க கஷ்டப்படுறவங்க தானே மட்டன் சாப்பிட முடியாது. மீன் இன்னும் நல்லது, ஓகே தான். முடிஞ்ச அளவுக்கு பெண் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா சிக்கன் அவாய்ட் பண்ணிடுங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் இல்லை, வெஜ் தான். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் ஒயிட் பிளெயின் ரைஸ். பின்ன வந்து கீரையில் வந்து அயன் சக்தி ரொம்ப அதிகம் இருக்குது. அது எத்தனை பேருக்கு எனக்கு தெரியாது. சிக்கன், மச்சி, முட்டை, மீனை விட நமக்கு வந்து சத்தான பொருள் நான் நினைக்கிறேன். எல்லாம் சத்து தான். அதனால இது வந்து சிலப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க இது இன்னும். அதனால நமக்கு அயன் நிறைஞ்ச கீரை, மெத்தி சப்ஜி. இந்த தாலில் என்ன இருக்குது பாருங்கள், நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம ஒரு பிடி சோறு எடுத்தால் 2 கரண்டி குழம்பு ஊற்றிக்கணும், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வீட்டில் மீன், நாகர்கோவில் சைடெலாம் கம்பல்சரி மீன். திருநெல்வேலி பக்கம்லாம் வாரத்தில் ஒன்றா கண்டிப்பாக மட்டன் எடுத்துடுறாங்க. அதனால் சிக்கன் எடுத்து சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் சிக்கன் எடுப்போம். ஏன்னா எல்லாருமே வெஜிடபிள், காய்கறி சாப்பிட ரொம்ப விரும்புவோம் நாங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டெய்லி சாப்பாடு, சத்து மிக்க சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். பசி அப்போ வந்துட்டு உங்கள் வீட்லேயே குட்டி பாப்பா, குட்டி பிள்ளைங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் அவாய்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு வந்து அது சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். முடிஞ்ச வாரத்தில் மட்டன் எடுங்க, முட்டை கொடுங்க, பால் கொடுங்க, கீரை வகை கொடுங்க, நிறைய முருங்கைக்கீரை கொடுங்க, சரிங்களா? வாங்க சாப்பிட்லாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கறி கஞ்சி ஆன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அதுவும் சாப்பிட்றது நல்லதான். முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் 2-3 நாள் கம்பல்சரி ஏதாவது ஒரு காய்கறி, வெஜிடபிள் சாப்பிடுங்க, சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லெத்தல். நிறைய கீரை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரைலாம் வீட்டுக்கு வீடு மரம் இருக்குது, பணமே கொடுத்து வாங்க வேண்டாம். கண்டிப்பாக அதை விதவிதமாக டிஷ் பண்ணி சாப்பிடுங்க. பை, லவ் யூ. நல்லா சாப்பிட்ட பின்னாடி சீக்கிரம் ஜீரணிக்கலாம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. மும்பைக்காரங்க அப்படி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா எதாவது ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இது 2 in 1. மாம்பழத்தில் வந்து ஜூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சீனி போட்டால் அது இனிப்பு. செகண்ட் வந்து மாம்பழம், சரிங்களா? ஃப்ரூட்டும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, ஸ்வீட்டும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. இது எப்படி இருக்குது? எத்தனை பேருக்கு சாப்பிட்டோம்னா ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும்? எனக்கு வயிறு நிறைய சாப்பிட்டாலுமே கொஞ்சம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தியெல்லாம் தீர்ந்து போச்சு. ஒரு சப்பாத்தி இருந்ததுன்னா அதில் எப்படி முக்கி சாப்பிட்டா வாயில் வைக்கிறவங்களுக்கு எச்சி வடியும். இவ்வளோ சுவையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சப்பாத்தி சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். 2வது ரீசன், கண்டிப்பாக சப்பாத்தியில் கீ தடை இருந்தால் இன்னும் அந்த கீக்கும் அந்த சப்பாத்திக்கும் இந்த ஆம்ரஸ்க்கும் வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஆம்ரஸ்லாம் ஜூஸ்லாம் பண்ணுவீங்களா? இல்லை முழு மரம் சாப்பிடுவீங்களா? சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள், சரிங்களா?